உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு, குரு பகவான் மே மாதம் 2025 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா உலகெங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீரமான செயல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலைமைகள், எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த காலகட்டம் அமைய போகுது. இது பாத்தீங்கன்னா 2025 மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 அதாவது 6வது மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஒரு வருடங்களுக்கு இந்த பயிற்சியாகப்பட்டது இருக்குது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் நீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம். இந்த 9ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் கிரெடிட் மாதிரி. நம்ம ஏற்கனவே செஞ்ச ஒரு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான், நம்மளுடைய கர்மாக்கு ஏற்பதான் இந்த 9ஆம் இடம் எப்போதுமே வேலை செய்யும். அதே சமயத்துல இந்த பூர்வீகத்தின் வழியாக வரக்கூடிய ஒரு நன்மைகளும் நமக்கு இந்த 9ஆம் இடம் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். இந்த 9ஆம் இடம் ஒரு நல்ல ஸ்தானம். அந்த இடத்துல ஒரு சுப கிரகம் பயிற்சியாகி வராரு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார். பண ரீதியான ஒரு நிறைய விரயங்கள், யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடந்த ஒரு வருஷத்துல. துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட பொதுவாக பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே பணமும் வாங்க மாட்டாங்க, பணமும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். அந்த நேர்மையிலையும் சின்ன சிதறல்கள் இந்த கடந்த ஒரு வாரத்துல ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு அத்தியாவசிய செலவுக்கு நீங்க மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்குறது, அந்த கடன் வாங்கினதுல இருந்தே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஒரு அவமானங்கள், இதை எல்லாத்தையுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஓராண்டு காலத்துல சந்திச்சிருப்பீங்க. இப்போ 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்து முழுமையாக ஒரு நிவர்த்தியை தரப்போறார். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வர்றதுனால, ஒரு இடம் மாற்றம் செய்யறதுனால, இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, இந்த வீட்டுல இருந்து நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேற இடத்திற்கு மாற்றம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ ஒரு துயரங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு திருஷ்டி தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம். இது எல்லாமே ஒரு இடமாற்றம் செய்வதனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கொடுக்க போறார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணுதான் இருக்கு. அதையும் இழந்துடக்கூடாதுன்னு அதிகப்படியாக அதுல கவனமா இருப்பாங்க. யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாது, யாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம தேவையில்லாம குறுக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுயமரியாதையை காத்து கொள்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே, எவ்வளவு நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அவமானங்கள் வருமா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அந்த தேவையில்லாத ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆள்பட்டிருப்பீங்க. இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ருணர் ரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த 6ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா
இந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய இடம், எதிரிகள் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், கடன் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்திற்கு சொந்தக்காரராகிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல கடந்த காலத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நோய் தொந்தரவுகள், வயதானவர்களா துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் இருந்திருக்கும். அந்த நோயில பாத்தீங்கன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வெறுமையை நீங்க இந்த நேரத்துல ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க. இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவுனா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த தொழில் மூலமாக ஏற்பட்ட நஷ்டங்கள், தேவையில்லாத நஷ்டங்கள், எங்கேயோ பொருள் செலவுகள், ஒரு இடத்துல பணத்தை போட்டு அங்க லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த தொழில இந்த வருமானம் வந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகள்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பணத்தை போட்டதுல இருந்து அந்த ரிட்டர்ன்ஸ உங்களால எடுத்துக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்னு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானம் உங்களுக்கு அங்க பணம் எல்லாமே லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புல சிக்கல்கள் இருக்குதோ, வேலையில உங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி காலகட்டம் நிறைய ஒரு மாற்றத்தை, உயர் பதவிகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உயர் பதவிகள்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு உங்களை ஒரு மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல உங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ப்ரமோஷன்ல நிறைய ஒரு அவமானங்களை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ நீங்க கேட்காமலேயே அந்த ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இந்த குரு பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நிறைய அவமானங்களை, அசிங்கங்களை சந்திச்சிருப்பீங்க. குழந்தைகளினுடைய வளர்ச்சிகள் ஏதோ ஒரு தடைகள் கடந்த ஒரு வருடமாக இருந்துட்டு இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்தா, நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு திருமணம் நல்லா பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த மாதிரியாக அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியாக குழந்தையினுடைய வளர்ச்சியில ஒரு தடையை இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா குழந்தைகளுக்காகவே உயிர் வாழக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில அதிகப்படியான தடைகள், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட காலம் மாதிரி இருந்திருக்கக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே அவங்க வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வேலையில கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வேலையில உங்களுக்கு வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைய போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பேரும் புகழும், அடுத்து மரியாதையும், உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும், அங்க நீங்க பிரபலம் ஆகுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். சில இடத்துல எல்லாம் நிறைய ஒரு முயற்சிகள் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய திறமை வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை பண்ணிருப்பீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அதை எட்டினதே கிடையாது. அதுல அப்படியே அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்த ஒரு நேரம் தான் இருக்கும். ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபராக மாறுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முயற்சிகளை அதிகமா போடுங்க. அது போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். துலாம் ராசி பெண்கள் எதையும் பத்தி கவலைப்படாம இனிமேல் வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும்னு ஒரு குறிக்கோளா வச்சு சில விஷயங்களை செய்யுங்க. அது நீங்க எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் சரி, 60 வயசா இருந்தாலும் சரி, எந்த வயசானாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்குங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டத்தை இந்த துலாம் ராசி பெண்கள் இன்றைய மாதத்திலிருந்து, அதாவது மே மாதத்திலிருந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள். துலாம் ராசி பெண்களுக்கு தெரியாத ஒரு வித்தையே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா வித்தைகளையும் அறிஞ்சு வச்சுட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க.
ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதுல நிறைய ஒரு பிரச்சனைகளை சமாளித்து எல்லா ஒரு பிரச்சனைகளையும் நீங்க மனதுல வச்சுக்கிட்டு தான் நீங்க போராடணும். அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்க உங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த காலகட்டமும் இந்த கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், அதாவது குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணத்துக்கு நாங்க ரெடி பண்றோம், ஆனா எதுவுமே இல்லை, வெறும் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் இதுதான் வச்சிருக்கிறோம், பெண் வீட்லயோ மாப்பிள்ளை வீட்லயோ ஒரு ஜாதகம் கேக்குறாங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஜாதகம் நாங்க பிடிஎஃபா எடுத்து தரோம். அதனால யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் வேணுமோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அதனுடைய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.